பாய்ந்த குதிரை போல முன்னோட்டு நம்ம இளைய தளபதி விஜயனை பாக்குறதுக்கு உண்மை உஸ்பேத்துறவருக்கு ரொம்பணும் கடுப்பேத்துற கம்மன் இருந்த வாழ்க்கை ஜம்மன்னு முகம். விஜய் அண்ணனை நேரில் ஒருமுறை பார்த்தே ஆக வேண்டும் என்று கூறும் இந்த இளைஞரின் பெயர் உன்னிக்கண்ணன். கேரளாவை சேர்ந்த இவர் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயை பார்க்க வேண்டும் என்று கூறி கேரளாவில் இருந்து சென்னை வரை நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு அரசியலில் குதித்துள்ளார். அவரது கடைசி படத்தில் நடித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இப்படியாக திரைத்துறையில் இருந்து விலகுகிறேன் என்ற அவரின் அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் விஜயை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று கேரளாவை சேர்ந்த ரசிகர் ஒருவர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மங்களம் டேம் பகுதியை சேர்ந்தவர்தான் இந்த உன்னிக்கண்ணன். விஜய் கேரளாவுக்கு செல்லும் போதெல்லாம் அவரை சந்திக்க முற்பட்டுள்ளார் உன்னிக்கண்ணன். எனினும் அவரை பார்க்க முடியாததால் ஏமாற்றமடைந்தவர் சென்னை நீலாங்கரையில் இருக்கும் வீட்டிற்கே நேரடியாக செல்ல திட்டமிட்டு ஜனவரி 1ஆம் தேதி நடைபயணத்தை துவங்கியுள்ளார். இப்படியாக 21 நாட்களாக கழுத்தில் விஜய் போட்டோவை மாட்டியபடி நடந்து வரும் இவர் கள்ளக்குறிச்சியை அடைந்துள்ளதாகவும் விஜயை பார்த்த பிறகுதான் தலைமுடி, தாடி, மீசை உள்ளிட்டவற்றை சிகை அலங்காரம் செய்வேன், மொட்டையடிப்பேன், அதுவரை பயணம் தொடரும் என்று கூறுகிறார். குறிப்பாக நடைபயணமாக வரும்போது தனது காலில் கொப்பளம் ஏற்பட்டாலும் வலியை பொருட்படுத்தவில்லை என்று கூறும் உன்னிக்கண்ணன் சென்னையில் விஜய் வீட்டுக்கு சென்று பார்க்க முற்பட்ட போதெல்லாம் போலீசார் அடித்து துரத்தியதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். எனினும் இந்த முறை கட்டாயம் விஜயை நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் என தீர்மானித்த உன்னிக்கண்ணன் தலையில் குடுமியோடு சென்னையை நோக்கி நடைபயணம் செல்வதாக கூறுகிறார். இந்த நடைபயணத்தின் போது விசாரித்த விஜய் ரசிகர் ஒருவர் தனக்கு ஐபோன் ஒன்றை பரிசாக கொடுத்ததாகவும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னை பெற்ற பிள்ளை போல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்றும் நெகிழ்ச்சி கூறுகிறார் இவர். ஆளு சரியில்ல, மூஞ்சி சரியில்ல, நட சரியில்லைன்னு பாதி வழியத்திட்டு திரும்பி வருந்தீங்க. அப்பா கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு நிறைய பேர் அசிங்கமா சொல்லியிருக்கேன். வீட்டு நெருங்கப்ப போல மூஞ்சி பார்த்துட்டு இப்படி திரும்பின. நான் இப்ப நிக்கிறது சின்ன சேலம், திரும்பி வைக்க மாட்டேன். முன்னாடி வச்ச காலு பாய்ந்த குதிரை போல முன்னோட்டு நம்ம இளைய தளபதி விஜயனை பாக்குறதுக்கு உண்மை சோர்ந்தொலிக்கணும். ஓலை பெருக்கி கீழே சோமரிஞ்சாரி இருந்து அழுகிறதுக்கெல்லாம் வாழ்க்கை. சாப்பிடுறது ஒரு நேரம் ஊறுகாயா இருக்கலாம், மிளகோடு சாலிச்ச உப்புலிட்ட மாங்காய் இருக்கலாம். தாஜ் ஹோட்டல இருந்து சாப்பிடணும் ஆசைப்படணும். விஜயனை சொல்லி ஈஸியா ஜெயிக்கிறது வெற்றியில நண்பா நம்பி எது ஜெயிக்க முடியாததே முயற்சி பண்ணுங்க. என் காலை என்ன இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நம்மள இளைய தளபதி என்ன கூப்பிடுற வர போராடும். நிறைய பேர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தை பேசின. இது ஒண்ணு நமக்கு பிரச்சனை இல்லை. உஸ்பேத்துறவருக்கு ரொம்பணும் கடுப்பேத்துற கம்மன் இருந்த வாழ்க்கை ஜம்மன்னு முகம்.